தண்டாமரையின் தந்தே நுகராமண்டுகா தண்டாமரையின் தந்தே நுகராமண்டுகா கானகத்திலிருந்தோ வந்து வந்து கமலம் அது உண்ணும் பண்டே பழகினுக்குள்ள நல்லோர் அறியார் ஒரு குளமாகப்பட்டிருந்தால் குளத்திலே ஜலம் இருக்கும் அந்த ஜலத்திலே தாமரை பூ இருக்கும் அந்த தாமரை பூவில தேன் இருக்கும் அந்த தேனுக்கும் பக்கத்திலே மண்டுகம் என்று சொல்லக்கூடிய தவுகள் இருக்கும் பக்கத்திலே தான் இருக்கும் அந்த தேனுடைய வாசனை தவுகளுக்கு தெரியாது அப்ப அந்த தேனை யார்தான் வந்து உறிஞ்சிருக்கிறது கானகத்தில் இருந்தோ வந்து வந்து கமலம் அது உள்ளோம் கானகத்தில் இருந்தோ வந்து வந்து கமலம் அது உள்ளோம் பல மைல் தூரத்திற்கு அப்பால் தேனில வந்து அந்த தேனை உறிஞ்செடுக்க தவிர பக்கத்துக்கு இருந்தவங்களுக்கு அந்த வாசனை தெரியாது கானகத்தில் இருந்தோ வந்து வந்து கமலம் அது உள்ளோம் பண்டே பழகின புள்ள நல்லோர் அறியார் பண்டே பழகின புள்ளோர் நல்லோர் அறியார் அப்படி இருக்க நான் வேதம் 6 சாஸ்திரம் 64 கணக்கானம் 96 தத்துவம் 18 புராணம் இவர்களெல்லாம் கலங்க கட்டுணர்ந்த யாவற்றமானவர்களுக்கும் உனக்கும் விளக்கத்தில் தெரியுமே பழையனூர் கலிய பெருமாள் பராசர முனிவருக்கு 6 ஆண் பிள்ளைகள் உண்டு. இந்த பராசர முனிவருடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகளும் சரவண பொய்களை இறங்கி அதில் இருந்த மீன்களை பிடித்து மதிய நேரத்தில் ஒரு பாறை மீது மோதி அது சித்திரவதை துள்ளத்துடிக்கு சாவடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 6 பிள்ளைகளும் பராசருடைய பிள்ளைகள். அந்த வழியாக பராசர முனிவர் வந்தார். என் பிள்ளைகளை இந்த சரவண பொய்யில் இருந்து மீன்களை பிடித்து இப்படி துள்ளத்துடிக்கு பாறை மீது மோதுகிறீர்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டார். இந்த 6 பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. மீண்டும் அதே வேலை செய்தார்கள். அப்பொழுது பராசர முனிவருக்கு கோபம் பிரவேசித்து இந்த நீங்க 6 பிள்ளைகளும் இந்த சரவண பொய்யில் இருந்து மீன்களை பிடித்து இப்படி துள்ளத்துடிக்கு நீங்க மதிப்பதனால அடுத்த பிறவில நீங்க 6 பிள்ளைகளும் இதே சரவண பொய்யில் இந்த மீன்களை நீங்க இப்படி பேர்பட்ட வதை செய்வீங்களா? அடுத்த பிறவில நீங்க 6 பிள்ளைகளா இதே சரவண பொய்களா மீனாக போக மீன்களாக போக கடவுள் என்று பராசர முனிவர் அவருடைய பிள்ளைகளுக்கு 6 பிள்ளைகளும் சாபம் கொடுத்தார். இந்த 6 பிள்ளைகளும் பார்த்தார்கள். ஐயா அப்பா நாங்கள் 6 பிள்ளைகளும் தெரியாத தரமாக இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டோம். அதற்காக இப்பேற்பட்ட சாபத்தை கொடுக்குறீங்க. இந்த சாபம் எப்பொழுது விமோசனமாகும் அப்படி என்று இந்த 6 பிள்ளைகளை கேட்டார்கள். அப்பொழுது பராசர முனிவர் தெரிவித்தார். என் பிள்ளைகளே ஒரு காலத்துல தேவருக்கும் அசுராதி கூட்டத்திற்கும் பகை ஏற்படும்.
அசுராதி கூட்டத்துக்கும் தேவருக்கும் பகை ஏற்படும். பகை ஏற்பட்டால் சண்டை நடக்கும். அப்படி சண்டை யுத்தம் நடக்கின்ற பொழுது 33 தேவர் 44 பார்த்து ஈஸ்வரனிடத்திலே முறையிடுவார்கள். அப்படி ஈஸ்வரனிடத்திலே முறையிட்டால் ஈஸ்வரனுக்கு கோபம் பிரவேசிக்கும். அப்படி கோபம் பிரவேசித்தால் ஈஸ்வரனுக்கு முக வேர்வை தட்டும். அப்படி ஈஸ்வரனுக்கு முக வேர்வை தட்ட உடனே ஈஸ்வரனாகப்பட்டவர் அந்த வேர்வை வழித்து இந்த குளத்திலே வீசுவார். அப்படி குளத்திலே வீசிய உடனே நீங்கள் 6 பிள்ளைகள் 6 மீனா இருக்கிறீங்க பாரு. நீங்கள் 6 பேரும் 6 மீன்களாக இருந்த உடனே அந்த ஈஸ்வரனுடைய வேர்வை பட்ட உடனே மீண்டும் 6 குழந்தையாக மாறிவிடுவோம். அப்படி என்று பராசர முனிவர் சாபம் கொடுத்தார். அவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் இந்த 6 பிள்ளைகளும் அந்த சரவண பொய்யிலே 6 குழந்தையாக இருக்கிறார்கள். 6 மீன்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது தேவருக்கும் அசுராதி கூட்டத்துக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அப்படி யுத்தம் ஏற்பட்ட உடனே தேவர்கள் பார்த்தார்கள், இது ஈஸ்வரனுக்கு தெரிவிக்கலாம் என்று கைலாங்கிரி சென்று ஈசனை கோரி அபூர்வ தவத்தை செய்தார்கள். 33 தேவர் 44 ரிஷிகள். அந்த நேரத்தில் ஈசன் மோன நிலையில் இருந்தார். மோனம் என்பது வேற, மௌனம் என்பது வேற. மௌனம் என்றால் பேசாதிருப்பது, மோனம் என்றால் தியான நிலையில் இருப்பது. அப்படி தியான நிலையில கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார் ஈசன். அவர் யாருக்கு எழுப்புறது? ஈசன் யாரான எழுப்ப முடியுமா? அவரும் மோன நிலையில் இருக்கிறார். அப்பொழுது பார்த்த உடனே ஏற்கனவே காலத்துல பகவானுக்கும் ருக்மிணிக்கும் ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு அனிருத்தன். அந்த அனிருத்தன் என்ன செய்தான்? நடு ஜாமத்துல தன் தாயாகிய ருக்மிணி தேவியை பெண்டால போனான் பகவானுடைய பையன். இது ருக்மிணி தேவியை பகவானோட சொல்லிட்டாங்க, சுவாமி நான் பெத்த புள்ள பாதிராத்திரில என்னைய பெண்டால வராது, இது என்ன பெத்த புள்ள விடமாங்க? ஆமா ஆமா. அப்படி என்று ருக்மிணி தேவியை பகவானோட சொல்லிட்டாங்க. பகவான் பார்த்தாரு, ஐயா ஒரு தாயின்னு கூட பார்க்காத, இப்படி தாய் கூட பார்க்காத, தாய் கிட்ட பெண்டால போறீ அப்படின்னு பகவான் பார்த்து அந்த பையன் அவனுடைய மகனுக்கு என்ன சொன்னாரு, உன்னை தாயை பெண்டால போன காரணத்தினால ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத உருவம் இல்லாத ஒரு காற்றாக நீ அடுத்த பிறகு மன்மதனா போறோம், மன்மதனா பிறக்க வேண்டும் அப்படி என்று பகவான் தெரிவித்தார். அவன் தெரிவித்த பிரகாரம் அவன் மன்மதனாக பிறந்தான். அந்த மன்மதன் அழைத்து ஈசனுடைய நித்திரை கலை, மோன நிலை கலை அப்படி என்று யாவற்றமானவர் வற்புறுத்தினார்கள். அவர் யாவற்றமானவர் வற்புறுத்தினார். இந்த மன்மதன் பார்த்தால் மலர்கனை என்று சொல்லக்கூடிய மலர்கனை எடுத்துக்கொண்டு ஈசனுடைய முன்பாக போய் நின்றார். நின்ற உடனே ஈசன் மோன நிலையில் இருந்தார். இவன் பார்த்தான், இந்த மன்மத பாரத்தை ஏவினார் ஈசன் மீது. யார் வந்து மன்மதன். அப்படி மன்மத ஏவிய உடனே ஈசன் பார்த்தார், நெற்றி கணிந்திருந்தார். நெற்றி கணிந்திருந்த உடனே மன்மதன் இருந்து சாம்பலா போயிட்டான். அதன் பிறகு தேவர் மூலம் ஈசனை கோரி தவம் செய்து ஐயா கைலாயநாதா தேவருக்கு அசுராதி கூட்டத்துக்கும் யுத்தம் நடக்கின்றது. இந்த தேவர்களை அரக்கர்கள் பார்த்தார்கள், அடியோதண்டமாக அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் அப்படின்னு தெரிவிக்க ஈசனுக்கு கோபம் பிரவேசித்து தன்னுடைய முகத்திலிருந்து நேற்று வழித்து அந்த சரவண பொய்யிலே வீசினார்கள். அப்படி வீச உடனே இந்த 6 குழந்தைகளும் 6 மீனாக தவிர்த்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த வேர்வை பட்ட உடனே மீண்டும் 6 மீன்களும் 6 குழந்தையாக இந்த 6 மீன்களும் 6 குழந்தையாக அவதாரம் எடுத்தது. உடனே கார்த்திகை பெண்கள் பார்த்தார்கள், இந்த 6 குழந்தை எடுத்து தாயாகிய பார்வதி தேவி கொடுக்க பார்வதி தேவி 6 குழந்தை வாங்கி இப்படி ஒன்றாக தடை கொடுத்தார். அப்படி தடை கொடுத்த உடனே 6 முகமா ஒரு உருவமாக நின்று இந்த 6 முக கடவுள் நான் ஜனனமானேன், இந்த 6 முக கடவுள் நான் ஜனனமானேன். அப்படி இருக்க இந்த தினத்துல என் அம்மா இதை அழைத்திருக்கிறாங்க. அம்மா
எங்க அம்மா போய் கேவியா உலகத்தில் முதல் பிறந்த சபையின் முன்பாக அம்மா என் அழைத்த காரணம் என்னப்பா என்ன காரணம் கேட்டா மகனே முருகன் பெருமானே Ela
ஆறுமுகன் நீ வந்தறிய கால் பாய்ந்தால் என் மகனே கண்ணே பாதத்தை பணிந்ததால் என்று நிற்கும் சீரும் சிறப்புடனே வாழப்படும். இது அறியாமல அறியாமல் கண்மணி முருகா அடிக்கடி அந்த பாக்குறேன். என்ன பார்த்ததுக்கு ரொம்ப நாள் ஆகும். வருடத்துக்கு ஒரு முறை கீழே இறங்கி அதனால இப்பதான் வந்திருக்கிறேன். உன்னை அழைத்த விவரத்தை தந்தையார் சொல்லுவார். தாய் இருக்கிறார். அப்பா அம்மா நீங்க மூவருமாக சேர்ந்து இப்ப விட்ட நேரத்துல எதற்காக மேல அழைத்தீங்க? ஒரு உற்ற செய்தி சொல்ல போற குற்றமாக நாங்க சொல்லும் என்று சோறுது என் மனம் சொல்றேன். அப்பேற்பட்ட சங்கதி இந்த தரத்துல நடந்த சங்கதி என்னப்பா? சந்தோஷமாக
பாத்துக்க. உங்களுக்கு இருக்கிற சஞ்சலம் அது காணும் பொழுது எல்லாருக்கும் இருக்குதுப்பா. வெளிய சொல்ல முடியல. இது அப்பேற்பட்ட சொல்லிடமா ஆத்தர அடங்கிட்டு. ஐயோ ஆடா ஆடா கண்ணே. கடம்பன் இடுமன் என்ற இருவர் அசுரர்கள் வந்தார்கள், வரம் கேட்டார்கள், கொடுத்து விட்டார் உன் தந்தை. நாங்கள் இருவரும் எவ்வளவு தடுத்தோம், கேட்காமல் வரத்தை கொடுக்க. அப்போது அசுரர்கள் இருவரும் எங்களை அடியோதமாக அடித்து எங்களுக்கு அல்ல அடி அடி அக்கண்டெல்லாம் வீங்கி போச்சு. அதனால அடித்து சிறைப்பிடித்து விட்டான். அதுக்கு நான் என்னமா செய்யணும்? தேவேந்திரன் என்ன செய்யணும் கேக்குறானே. உள்ள கேக்குது சொல்லணும். அதனால இப்படியே விட்டால் அரக்கரத்திலும் துளிச்சு விடும், தேவர்கள் எல்லாம் அழிந்து விடும். அதனால என் கை இருக்கிறதே சத்திவேல். இந்த சத்திகரத்தால் சூரசம்மாரம் செய்ய தேவை. ஏன்னு கேட்டா சூரசம்மாரம் செய்தா சூரசம்மாரம் ஒரு முருகப்பெருமான சூரசம்மாரம் செய்து தாப்பாரு சொல்லிடுவாங்க. அவங்க ஆணவத்தை அடக்கி அடிமையாக்கி இருபுறமும் உனக்கு துவாரபாலனாக வர வேண்டும். அம்மா நான் அறியாத வயதாச்ச சின்ன திருமணம் அந்த மாதிரி அப்ப பையன் நான் மகனே அறியாத பிள்ளை என்று தெரியாமல் பேசலாமா? அறியாத பிள்ளை என்று தெரியாமல் பேசலாமா? அறியாத பிள்ளை என்று தெரியாமல் பேசலாமா? ஏண்டா ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சேத புதல்வன் குண்டுவிற்கும் எல்லாம் குமரகம் வந்து வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் தாங்கி பக்தருக்கு நீதியின் எல்லாம் நாட்டக்கூடியவன். நீ உனக்கு சுக்குகம் இருந்த வைத்தியமும் இல்லை, முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ தேவர்களை அழிக்கவே பிறந்தவன் நீ. ஆமா, உன்னை பிறக்க செய்ததே அந்த அசுரர்களை அடக்க வேண்டும் இல்லையா? சூரசம்ஹாரம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை உன்னை ஈண்டெடுத்தோம். சரி, அதனால முருகப்பெருமானை தாவடி எடுத்து 3 சோடு வளர வேண்டும். சரி சரி அம்மா, உன்னுடைய வார்த்தை சரி மேற்கொண்டு நெச்சோடு போய் வர ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா. வெற்றியோடு சென்று சீர சிறப்பாக வா. இந்த கடம்பல் இடும்பர் என்று சொல்லக்கூடியவர்கள் சூரபத்மனுடைய பரம்பரையிலே உறுப்பினமானவர்கள். சரிதான், சூரபத்மனுடைய பரம்பரையிலே உறுப்பினமானவர்கள். சூரபத்மனுடைய நகரம் மகேந்திராபுரி, வீர மகேந்திராபுரி. அந்த வீர மகேந்திராபுரியில கிரவஞ்ச மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த கிரவஞ்ச மலையில ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில தான் இந்த இடும்பல் கடம்பன் என்று இந்த அரக்கர்களும் அங்குதான் வாழ்வது, அங்குதான் உண்ணுவது, அங்குதான் உறங்குவது, அதே அடக்கிரமாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு எத்தனையோ யுத்தம் நடந்திருக்கிறது தேவருக்கு அசுராதி கூட்டத்தில். யாருமே அந்த கிரவஞ்ச மலைக்கு போனது கிடையாது. அந்த 2 அரக்கர்களுடைய குகையை கண்டுபிடிச்சது கிடையாது. இவர் அந்த அடிப்பாங்க தேவரிடத்தில் அடிப்பார்கள், உதைப்பார்கள், யுத்தம் செய்வார்கள். தேவரை எல்லாம் ஒன்று கூட்டி வரும் பொழுது அந்த கிரவஞ்ச மலையில் இருக்கக்கூடிய அந்த குகையிலே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அவர்களை அந்த குகையில சென்று உள்ள பார்த்தவர் கிடையாது. அவர்கள் ஆண் அடையாளத்தை கண்டுபிடித்தவர் கிடையாது. அப்பேற்பட்ட மாயமான அரக்கர்கள்
அந்த 2 அரக்கர்களும். சரிதான். இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த கிருமிஞ்ச மலையில இருக்கிறாங்க. குகையில இருக்கிறாங்க. சரிதான். அப்படி நான் போற சத்தம் கேட்டு ஆமா. ஏன்னா இந்த குகையை விட்டு வெளியே வரலாம். ஆமா. அப்ப இப்ப ஆகிடும் அவனுக்கு பாக்குறதுக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு எனக்கு. ஆமா. இப்ப நான் எங்க போனோம்? அந்த கிழக்கு மலையில் இருக்கக்கூடிய குகையில் ஏமா எல்லாம் ஏச்சு உட்காருங்க, ஏச்சு உட்காருங்க. ஏழ்புடுங்க, எல்லாரும் ஏழ்புடுங்க, ஏழ்புடுங்க. டேய் இந்த உலகத்து என்னை எதிர்த்து தம்பியா இந்த உலகத்தில் என்னை எதிர்த்து சண்டை செய்யவோ வெல்லவோ இந்த உலகத்தில் யாராவது என்ன வெல்ல முடியுமா? ஐயா மகாராஜா, இந்த உலகத்துல கொஞ்சம் வெல்லவோ கொல்லவோ யாரும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல நீங்களே வாழணும், நீங்களே வாழணும். அது சரி. ஏய், அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இரண்டு காவடியா ரெண்டாக பிளந்து 2 காவடியா கட்டி தூக்க போறோம். ஏய், ரெண்டு காவடியா தூக்கிட்டு போனா நம்ம ஜெயிக்க முடியுமா? முடியாது. தூக்கு தூக்கு தூக்கு. அந்த அஸ்திரகிரி மலை தூக்கின பாரதா இப்பொழுது இந்த குகையில் இருந்து இந்த கடம்பனை போனோம். இப்பொழுது என்னோட குரலை கட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இப்பொழுது யாரும் கொடி பையன் யாரும் வந்து சொல்லு சாமி ஐயா அத்திரிமலை நேத்திரிமலை பிறந்து 2 காவடியா கட்டிருக்கோம். சரிதான். யாரும் தெரியல, யாரோ சின்ன பையன். அவன் ரொம்ப சின்ன பையன். சரி போடியா சின்ன பையன், சின்ன பையனாங்கடா. உங்களை பார்த்து துணி பையனாங்கடா. சின்ன பையன். ஓ சின்ன பையனாங்கடா. ஆஹா எங்க பாத்து கொடுக்குறாங்க? என்ன மோசப்படுகிற மாதிரி இருக்கீங்க 2 பேரும். எங்க பாத்து திருட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க. யாரு யாரு முக்காடு போடுது. ஏய் கடம்பா டேய் யாரு கடம்பா டேய் பொடி என்னடா பொடி நகரா? என்னடா பேர் வந்து கூப்பிடுற? ஏய் டேய்டா பொடி நகரா. அவன் சின்ன பையன். கடம்பா டேய் கடம்பா நான் யாரு என்று புரிகிறதா? நீ எவனாரா எனக்கு நகரா? தெரியல பையன் ஒரு கலிமர் மேல. என்ன ஆள் அடையாளம் தெரியவில்லை. நான் என்று யார் என்று உனக்கு புரியவில்லை. ஆமா நான் யார் தெரியுமா? நான் அவருக்கு சொன்னாரோ பூட்டினாலே பரம கடவுளுக்கும் பார்வதி அம்மனுக்கு பிறந்த நான் தான் இளைய மகன் ஆறுமுகன். இப்ப இளைய மகனா வந்து முருகன் உங்களை தேடி வந்து நான் தான்
இந்த கருவிய மலையை உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய பராக்கிரமத்தினால், உங்களுடைய சாமர்த்தியத்தினால் இப்போ நீங்க சொல்ற சின்ன பையன் தானே சொல்றேன். அட சுடி பையன், சுடி பையன் வந்து இவனுக்கு போய் மூலாதி போய் நம்ம சொத்த மாட்டாங்க. டாய் என்ன சிறுவனே சின்ன அண்ணாவே நீங்கள் இருவரும் சிறுவனே. டேய் சிறுவன் என்று ஒண்ணு என்ன கூடாது. உன் பாதத்தை சேவிக்கணும். ஆமா அட பாதம் பணி வாதம் பணிவிட வேலை செய்வதும் தேவர்களோட உங்களுடைய வேலை. பால் கூட ஒண்ணு வளர்த்தே விட்டு குடிச்ச பால் கூட ஒண்ணு வளர்த்தே விட்டு எங்க எங்க உங்களுடைய சாமர்த்தியத்தினால், உங்களுடைய பலத்தினால் இந்த கருவஞ்ச மலையை இரண்டாக பிளந்து, அப்பேற்பட்ட மலையை இரண்டாக பிளந்து சிந்தாமல் சிதறாமல் இரண்டு காவடியாக செய்து விட்டீர்கள். செய்து இருக்கிறீங்க. இந்த சின்ன காவடி தான் இது. பாக்குறதுக்கு சின்ன உருவமா தான் இருக்குது. இந்த காவடி கோலி தூக்கி வைத்துக் கொண்டு சற்று நேரம் என் முன்பாக நீங்கள் ஆடினால் இந்த காவடியை தூக்கிட்டா உங்களுக்கு ஒண்ணுக்கு அடிமை. இந்த காவடியை நான் தூக்கிட்டா நீ எனக்கு அடிமை. தூக்கவில்லை என்றால் இப்பொழுது உங்களுடைய சாமர்த்தியத்தை தூக்கிட்டோம். ஆனா நீ எத்தனை வந்து சின்ன ஒரு வயசு வரையே பெருசா ரெண்டு காவடியா கட்டி இவன் தூக்கி வந்து சுணுக்கோடு இது தூக்க முடியாது. இதை நம்ம இதை தூக்கிட்டா இவன் நமக்கு அடிமை. எனக்கு தூக்க தெரியுது, எனக்கு தூக்க தெரியுங்க. எடுக்க பார்க்கலாம். இந்த காவடியை தூக்கலனா, இந்த காவடியை தூக்கலனா ஒண்ணு அடிமை. ஆனா இந்த காவடி தூக்கிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். சரி, அவன் சேவை செஞ்சா இது பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? இந்த காவடி தூக்காமல் போதேனா தண்ணி கொடுப்பா. தண்ணி கொடுப்பா.
அதெல்லாம் ஏற்றி இடிஞ்சு தூங்கக்கூடாது. உட்கார சேர்ல உட்கார ஒரு நிமிஷம் போய் இந்த காவடியாகப்பட்டது அருகாமையில் செல்வம் என்றார். அதனால் போல் வீசுகிறது. என்ன காரணம்? ஏதோ சூழ்ச்சி அவருடைய மகவை. யாருடைய மகன்? மறுபடியும் மறுபடியும் இல்ல ஒண்ணு செய்யலாம். பிளாக் போடுவோம். ஆஹா, ஒரு கோட்டை வாங்கி சாப்பிட்டு செப்பா தூக்குவோம். அப்ப செப்பா தூக்கி பார்க்கலாம். ஏந்திருங்க. காவடி தூக்கும் போது அருவா வரணும். முருகா தண்ணி தான் முருகா தண்ணி ஊற்றி தெளிஞ்சே போடு. அடம்பா அடம்பா எழுந்துரு. இதம்பா ஏந்திரு. இடும்பா எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. இடும்பா எழுந்துரு. அம்மையா அம்மா அம்மையா கத்தா
பெருமை தெரியாமல் உன்னை ஈவாக பேசி உன்னுடைய மகத்துவம் தெரியாமல் பேசிவிட்டோம். எங்களுக்கு உன் பாத சேர்வையை தந்து உன் அருகாமையிலே எந்நேரமும் இருக்க வேணும். சரி கடம்பா திரும்பா அதை செய்த பிழை நான் பொறுத்தேன். மூர்க்கத்தனமா உள்ள நீங்க தவறு செய்துதான் ஆக வேண்டும். தேவர்களுக்கு அரக்கர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி நீங்க செய்த பிழையை பொறுத்து மன்னித்து அருள்பாலித்திருக்கிறேன். இன்று முதல் முருகா தான் என்ற கர்வத்தினால் தான் என்ற கர்வத்தினால் தான் என்ற கர்வத்தினால் தான் என்ற மன்மதினால் பேசி வந்த இந்த காவடி, இந்த சின்ன காவடி நம்மளால தூக்க முடியாதா? எப்படி இந்த சின்ன காவடி என்னால தூக்க முடியாதா? அப்படி என்று தான் என்று கருவத்தை கொண்டு இந்த காவடி தூக்க போனோம். ஆனா எங்க வேலை அதை அசைக்க கூட தொடவே முடியல. அப்படி தொட முடிஞ்சாலும் உன் பாதத்தை பணிந்து உன்னுடைய சேவகனா நாங்க 2 பேரும் இடுமாசனும் கடமாசனும் சேவகனா இருக்கிறோம். அப்படி சேவகனா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு இந்த இடுபாசுரனும் கடம்பாசுரனும் முதல் காவடி எடுப்பதாக நாங்கள் உனக்கு காவடி எடுத்து ஆடி வர வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தால் அதுவே போதும் ஐயா. கடம்பா இந்த அரக்கர்களுக்கு இந்த மூர்க்கத்தான குணம் ஏன் வந்தது தெரியுமா? ஒரு இரவுக்கு 4 ஜாமம். ஒரு இரவுக்கு 4 ஜாமம். 3வது ஜாமத்திலே பிரம்மதேவன் கண் விழித்து உட்கார்ந்தாரா. என்னடா இது? 84 லட்சம் ஜீவி பேதங்களை படத்தில் வரும். இப்பொழுது 3வது ஜாமம். இந்த 3வது ஜாமத்தில் யாரை படைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணாராம் பிரம்மர். 3வது ஜாமத்துக்கு அரக்கர்களை மீச வந்தது காரணம் அதுதான். தேவர்களுக்கு மீச கிடையாது, அரக்கர்களுக்கு மீச. ஏன் தெரியுமா? இந்த பிரம்மதேவன் தன்னுடைய மார்பு வழியா படைத்தாரா அரக்கர்களை. ஆம்பளைங்களுக்கு முகத்துல எந்த இடத்துல முதல்ல குடி இருக்குது? மார்பு தான் குடி இருக்கும். ஆமா, இந்த மார்பு வழியா பிரம்மனுடைய மார்பு வழியா பிறந்ததுனாலதான் அரக்கர்களுக்கு முகத்துல மீச. இந்த மார்பு வழியா பிறந்ததுனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, அந்த பையன் ரொம்ப குண்டி தேடி மாட்டேங்குது சொல்றமா இல்லையா? அந்த குண்டின தேர்ந்ததுலயே மார்புட அந்த மார்பு வழியா நீங்க பிறந்ததுனாலதான் தேவர் மூவர் யாவற்றமானவர்கள் நீங்க அஞ்சாத பலம் படைத்தவர்கள். உங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த மூர்க்கதானமான குணம் அதனால வந்ததை தவிர உங்க மேல குற்றமே கிடையாது. அதனால் அப்படி இருக்க இப்பொழுது உன்னுடைய இந்த காவடியை சுமர்ந்து ஆடி வருவதற்கு எங்களுக்கு தெம்பு கொடுத்தா அதுவே போதும். கண்டிப்பாக என்னுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. என்னுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சந்தோஷமாக இந்த காவடி எடுத்து இந்த கோவிலை சுத்தி ஆடிக்கூடி நீங்கள் வர வேண்டும். என் கண்குடி நான் பார்க்க வேண்டும். முருகையா தோளில் வைத்தேன், தோளில் வைத்தேன், தோளில் வைத்தேன்.
உனக்கு என்ன வர வேண்டும்? எல்லாம் மனதார வேண்டிக்குமா? யார் யார் குழந்தை எல்லாருமே வேண்டிக்குமா? அவங்க மனக்குறை
மூதாதைகளை அழித்து விட்டேன். உனக்கு நாங்கள் ஒரு உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன உபகாரம்? எப்படி என்றால் அது ஒரு தேவேந்திரன் குமாரத்தை விளங்கக்கூடிய தேவ இந்திராணி அவருடைய மகள் தேவியான இருக்கிறது. அதை உனக்கு மனம் முடித்து சரிமா, உங்களுடைய வார்த்தை செல்வர் கொண்டு மீறாதபடிக்கு திருமணம் செய்து கொள்கிறேன். இன்று முதல் மனக்கின்ற தேவியானையை கைவிடாமல் வைத்திருக்கிறேன். அப்பாச்சி ஒன்று சேர்த்துக்க கூடாது. இல்லை இல்லை, சேர்த்துட்டாரு. அப்படியா? சரி, திருமணம் போடுவாரா? என்னுடைய முருகப்பெருமான் மகனாகிய ஐயத்தானி, என்னுடைய மகன் முருகனுக்கு தேவியானுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும். கல்யாணம். ஆமா, கத்திரிக்கவர் நமக்கு, கண்ட முஞ்சாய் நமக்கு, பாலக்கவர் நமக்கு, பச்சை சரியாயிருமா? சரியா வேண்டிய பொருளா கேக்குறியா? கல்யாணத்துக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்டியா? தாலி வாங்க சார். பாரு எப்போ வாங்க? சிக்கஞ்சேர், கைலாசஞ்சேர், காசி ராமேஸ்வரஞ்சேர். அது கல்யாண மந்திரம் இல்ல, சுப மந்திரம் சொல்லு. கல்யாணம் அப்ப கல்யாணமா? சரி. சார் கும்பிடு கும்பிடு கும்பிடு. அம்மா இருங்க ஒரு நிமிஷம். மாப்பிள்ளை எப்படி நடக்கிறாங்க பார்த்து நடந்து காட்டு. மாப்பிள்ளை எப்படி நடப்பாரு? நடந்து காட்ட சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், குன்று மேல எனக்கு பழக்கம். இப்ப எப்படி எனக்கு பார்க்கணும் ஆசைப்படுறேன். சரி, மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலம்மா. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. உமா பையன் செல்ல பிள்ளை, அவன் அழகாக இருக்கக்கூடிய உண்மை நடந்து காட்டணுமா? சரி, சந்தோஷம். இப்ப சந்தோஷமா? ஆமா. வெள்ளப்படுது. मांगल्य बंधना देना मवजीवन हेतुना संडे बद्धाय सर्वद सत्ये ಎಲ್ಲಪುಡಿ ಮುಗರ್ತೇನೋ ಪುಡಿ ಕೈಲ நல்ல பொண்ணு இல்ல, நேற்று புள்ள சொல்லிச்சு. நல்ல பொண்ணு சரியா? கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்னோட
ஏய், கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ரேடியோ செட்ல பாட்டு போடணும் யாரு அண்ணன் செட்டா சரி அண்ணன் செட்டு பாட்டு போடுறோமா இல்ல சோறு நான் போடுறேன் கல்யாணம் முடிஞ்சிருச்சா பாட்டு போடணும் போடுறோமா சட்டி சுத்தலாடா கை சுத்தலாடா அப்படி யார் பாட்டு போடணும் வரை உறவு வரை மனைவி திருமணத்துல அந்த பாட்டு கடைசியில போகும்போது போறது அந்த பாட்டு இல்லையா பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ எப்படி மதிக்கணும் அவங்க எப்படி 100 வருஷம் பொண்ணு மாப்பிள்ளை வருஷம் வச்சிருக்க மண்டபத்துல பிரியாணி சோறு பொண்ணு வந்துருங்க பொண்ணு மாப்பிள்ளை பிரியாணி போடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளை பிரியாணி போட வச்சு ஊர்ல போட மாட்டாங்க இதோ கந்தன் கடம்பன் அது என்ன முருகன் திருவிளையாடல் இதோடு இந்த நாடகம் முற்றி பெற்றது இன்று இரவு இதே மேடையில் நாடகம் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் வந்து இதே மாதிரி உட்கார்ந்து அமர்ந்து அமைதியாக இருந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன்.